ஐயோ கடவுளே, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றேன், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு. அது மட்டும் இல்ல, யாழ்னி மட்டும் இதை தனியா செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. மாமா, அப்பா காணாம போனதுல இருந்து ஏற்கனவே நான் ஏகப்பட்ட பிரஷர்ல இருக்கேன். இதுல இந்த வீட்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்க பெருசா எடுத்துட்டு வராதீங்க. நான் மணிகண்ட கிட்ட சொன்னதை கேட்டீங்கல்ல? மாமான்னு ஒருத்தர் இருக்கிறதே இப்பதான் எனக்கு தெரிய வந்திருக்கு. அவர் யாரு, எதுக்காக நம்ம குடும்பத்து மேல இவ்ளோ கோவமா இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நானும் அவரை பாக்குறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அது என்னால முடியல. ஒருவேளை மணிகண்ட சொல்ற மாதிரி அவர்தான் அப்பாவை கடத்தி வச்சிருக்காருங்கிறது உண்மையா இருந்தா, அவர் கையில காலையாவது விழுந்து எப்படியாவது என் அப்பாவை நான் இங்க கூட்டிட்டு வரணும்னு நான் தவிச்சிட்டு இருக்கேன் மாமா.